ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரப்புன மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுதந்திர போராட்ட பெண் போராளி குயிலியின் வரலாற்று மொழிபெயர்ப்பு நூல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ யாருன்னு பார்த்தோம்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஃபஸ்ட்டு இவங்க குயிலினா யாருங்கிறத பார்த்துருவோம். இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ராணி வேலு நாச்சியார் இருக்காங்களே, இவங்களுடைய மகளிர் படைத்தளபதியாக தான் இவங்க குயிலி. அவங்களுடைய வரலாற்றை ஆங்கில மொழியில் கே ரவிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. சொல்கிறேன். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் முதல் பெண் போராளியான ராணி வேலு நாச்சியாரின் மகளிர் படை தளபதியாக இருந்த குயிலி என்ற வீரமங்கையின் வரலாற்று கதை தி பேலட் ஆஃப் த வாரியர் கேர்ள் குயிலிங்கிற தலைப்பில் வழக்குரைஞரும் கவிஞருமான வானவில் கே ரவிங்கிறவங்க ஆங்கில வடிவில் எழுதியிருந்தாங்க. அதை இப்போ பார்த்தோம்னா இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட அவங்களுடைய வரலாற்றை இப்போ பார்த்தோம்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஃப்ரெஞ்சு இந்த மொழியிலெல்லாம் மொழிபெயர்த்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் முதல் பெண் போராளியான ராணி வேலு நாச்சியார் இவங்களுடைய மகளிர் படை தளபதியாக இருந்தவங்க தான் குயிலி. இவங்களுடைய வரலாற்றை தி பேலட் ஆஃப் த வாரியர் கேர்ள் குயிலிங்கிற தலைப்பில் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கவிஞரும் வழக்குரைஞருமான கே ரவிங்கிறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. அதை இப்போ பார்த்தோம்னாக்கா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஃப்ரெஞ்சு இந்த மொழியிலெல்லாம் மொழிபெயர்த்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐநாவுக்கான இந்திய தூதர். ஐநாவுக்கான இந்திய தூதராக பி ஹரிஸ்ங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ருசிரா காம்போஜ். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய தூதராக பி ஹரிஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்திய தூதராக இருந்த ருசிரா காம்போஜ் ஜூன் மாதம் ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்க ஓய்வு பெற்றதை அடுத்து இப்போ பி ஹரிஸ்ங்கிறவங்க ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிச்சிருக்காங்க. ஐநானா என்னன்னு பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூயார்க்கின் மன்ஹாட்டன் பகுதியில் இருக்குது. உறுப்பினர் பார்த்தோம்னா 193 உறுப்பு நாடுகள் ப்ளஸ் 2 மேற்பார்வையாளர் நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐநா பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா அன்டோனியோ குட்டரஸ். ஐநா சாசனம் எப்போ கையெழுத்தாயிருக்குன்னு பார்த்தோம்னா ஜூன் 26, 1945. நடைமுறைப்படுத்தப்பட்டதும் 1945 அக்டோபர் 24. ஐநா சாசனம் கையெழுத்தானது பார்த்தோம்னா ஜூன் 26, 1945. நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம்னா அதே 1945 அக்டோபர் 24. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு. பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு ஒரு நாள் எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படுவதாக மாநில அரசு அறிவிச்சிருக்கு. ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். ஒடிசா பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வர். முதல்வர் நவீன் பட்நாயக். ஆளுநர் ரகுபர் தாஸ். ஒடிசா பார்த்தோம்னா 1956 மாநில மறுசீரமைப்புப்படி ஒரிசா மாநிலம் உருவானுச்சு. அப்போ ஒடிசாவில் ஒரிசான்னு தான் உருவாகிருக்கு. இப்போ ரீசெண்டாக 2011 தான் ஒடிசா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்திய தேசிய கீதத்தில் வர்ற உத்கல்ங்கிறது ஒடிசாவின் முற்கால பெயர். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வர் இருக்குல்ல, அது இந்தியாவின் கோவில் நகரம்னு சொல்கிறாங்க. ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வரை இந்தியாவின் கோவில் நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. புவி கண்காணிப்பு பேரிடர் காலங்களில் உதவக்கூடிய EOS 08 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது SSLV T3 ராக்கெட். இது ரொம்ப முக்கியமானது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வடிவமைத்துள்ள பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 08 செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் சுமந்து சென்றிருக்குன்னு பார்த்தோம்னா SSLV
T3 அந்த ராக்கெட் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய்ந்திருக்கு. புவி கண்காணிப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் உதவக்கூடிய செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா EOS-08. இந்த செயற்கைக்கோளை எந்த ராக்கெட்ஸ் வந்து செஞ்சுருக்குன்னு பார்த்தோம்னா SSLV-T3. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா உயரும் அப்படின்ட்டு IMF சர்வதேச நாணய நிதியம் வந்து கணிச்சிருக்கு. 2027 இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று சர்வதேச நாணய நிதியம் வந்து கணித்துள்ளது. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா கல்வித்தரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி குறித்து நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு ஒரு அறிக்கை. இந்த தரவரிசையில் கேரளா முதலிடத்திலும் ரெண்டாவது இடத்துல பார்த்தோம்னா ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் 2 மாநிலம் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல நம்ம தமிழகம் இடம் பிடிச்சிருக்கு. கல்வித்தரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி அப்படின்ட்டு நிதி ஆயோக் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கையில் பார்த்தோம்னா கேரளா முதலிடத்திலும் ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் வந்து 2வது இடத்திலும் 4வது இடத்துல வந்து நம்ம தமிழகம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த வரிசையிலே பார்த்தோம்னா கடைசி இடத்துல வந்து குஜராத் மாநிலம் இடம் பிடிச்சிருக்கு. குஜராத் மாநிலம் பின்தங்கி இருக்குது. இது குஜராத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராஜஸ்தானுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஜார்க்கண்ட். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி அறிக்கையில் குஜராத் மாநிலம் வந்து பின்தங்கியிருக்கு, கடைசி இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல வந்து கேரளா, 2வது இடத்துல வந்து ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம், 4வது இடத்துல நம்ம தமிழ்நாடு. நிதி ஆயோக் பற்றி ஜிகே பார்ப்போம். நிதி ஆயோக் என்பது மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு. நிதி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது எப்போ துவங்கப்பட்டது, இந்த நிதி ஆயோக் எப்போ துவங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 1, 2015 துவங்கியிருக்காங்க. இதன் தலைமையகம் பார்த்தோம்னா புதுடில்லி. தலைவர் வந்து பிரதமர் யாரோ அவங்க தான் வந்து இந்த நிதி ஆயோக்கத்தோட தலைவர். இப்போதைக்கு உள்ள துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சுமன் பெர்ரி. துணைத் தலைவர், உறுப்பினர் இவங்களெல்லாம் வந்து பிரதமர் தான் வந்து நியமிப்பாங்க. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவர் யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா KC வேணுகோபால்ங்கிறவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. மத்திய அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை தணிக்கை செய்யக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக KC வேணுகோபால்ங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக KC வேணுகோபால்ங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா உணவுப் பொருட்களில் நுண்ணிய நெகிழி துகள்கள். அதாவது ஏற்கனவே நம்ம கண்ட பேர் பார்த்துருக்கோம், உப்பு மற்றும் சர்க்கரையில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருந்ததா. அதுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அதை வந்து இப்போ உறுதி செஞ்சுருக்காங்க. அதை நம்பகமான தரவை உருவாக்குறதுக்காக புத்தாக்க திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறதா மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ சொல்லியிருப்பாங்க. அன்றாடம் பயன்படுத்தப்படும் சர்க்கரை, உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் நுண்ணிய நெகிழி துகள்கள் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதை சமீபத்திய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஆய்வுகள் வந்து உறுதி செய்துள்ள நிலையில் மேலும் நம்பகமான தரவை உருவாக்க புத்தாக்க திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கு. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா இந்தியா மற்றும் மலேசியா இடையே 8 ஒப்பந்தங்களுக்கு இப்போ கையெழுத்திட்டிருக்காங்க. எந்த நாடுகளுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் மலேசியா இடையே 8 ஒப்பந்தங்களுக்கு வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. எந்தெந்த ஒப்பந்தம்னு பார்த்தோம்னாக்கா பாதுகாப்பு, வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு நல்லுறவை விரிவுபடுத்துறதுக்கும் மலேசியாவில் நம்ம இந்திய தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தப்படுவதை ஊக்குவிக்கிறதுக்கும் அப்புறம் அவங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான உட்பட முக்கிய 8 ஒப்பந்தங்களுக்கு வந்து இப்போ கையொப்பமாயிருக்கு நம்ம இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையே. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச அயன்மேன் ட்ரையத்லான். இது வந்து ரொம்ப கடினமான மாரத்தான். இதை வந்து யார் இப்போ நிறைவு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா PSF வீரரான ஹரிஸ் கல்ஜாங்கிறவங்க வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க. உலக அளவில் மிகவும் கடினமான விளையாட்டுப் போட்டியாக கருதப்படும் சர்வதேச அயன்மேன் ட்ரையத்லான் சவாலை எல்லை பாதுகாப்பு படை வீரரான ஹரிஸ் கல்ஜாங்கிறவங்க வெற்றிகரமாக இப்போ நிறைவு செஞ்சுருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் இந்த சாதனையை படித்த முதல் மத்திய ஆயுத காவல் படை வீரருங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க.
சர்வதேச அயன்மேன் ட்ரையத்லான் இந்த மாரத்தானை நிறைவு செஞ்ச பிஎஸ்எஃப் வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிஸ் கல்ஜா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா லதா மங்கேஷ்கர் விருது. இது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாடகி சித்ரா இருக்காங்களா அவங்களுக்கும், இசையமைப்பாளரான உத்தம் சிங். பாடகி வந்து நமக்கு சித்ராவை தெரியும். உத்தம் சிங்கிறவங்க பாலிவுட்டில் இருக்கிற இசையமைப்பாளர். இவங்க 2 பேருக்கும் மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது அறிவிச்சிருக்காங்க. கேஎஸ் சித்ரா மற்றும் உத்தம் சிங். பிரபல பாடகி கேஎஸ் சித்ரா, பாலிவுட் இசையமைப்பாளர் உத்தம் சிங் ஆகியோருக்கு மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாடகி கேஎஸ் சித்ரா மற்றும் பாலிவுட் இசையமைப்பாளர் உத்தம் சிங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகளாவிய மத்திய வங்கி அறிக்கை 2024. இந்த அறிக்கையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர், நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரான சக்தி காந்த தாஸ்க்கு வந்து A+ தரவரிசை கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க வந்து 2வது தடவையாக பெறுறாங்க. உலகளாவிய மத்திய வங்கி அறிக்கை 2024 நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ்க்கு வந்து A+ தரவரிசை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இவங்க 2வது தடவையாக இந்த A+ தரவரிசையை பெறுறாங்க.